உள்ள மன்னனையா, ஊரெல்லாம் கொண்டாடும் உன் பேரையா. ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனுக்கு எத்தனை மன்றங்கள் பாராட்டுவதில் கிடைப்பது என்பது பெரிதல்ல. அவன் மறைந்த பிறகு என்னையே நான் எடுத்துக் கொள்கின்றேன். என் மறைவுக்கு பிறகு எத்தனை மன்றங்கள், எத்தனை மக்கள் என்னை நினைக்கின்றார்கள் என்பதை பொறுத்துத்தான் நான் வாழ்ந்ததற்கு ஏதாவது நியாயமான காரணம் இருந்திருக்கிறது என்று நினைப்பதற்கு அது உதவியாக. ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்தன் சேவை. பொன்மலச் செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 107வது பிறந்த நாள் மற்றும் புரட்சித் தலைவி அம்மாவின் 76வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு ஏழை எளிய 5000 பேருக்கு பிரியாணி, 1000 பெண்களுக்கு சேலை வழங்கினார் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அண்ணன் வெற்றிலை கே. மாரிமுத்து அவர்கள். துறைமுக தெற்கு பகுதி கழக செயலாளர். சிறப்பு அழைப்பாளர் நா. பாலகங்கா அண்ணன், வட சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர் அண்ணன் அவர்கள் விழாவை சிறப்பு. எங்களுடைய செயல்பாடு, எங்களுடைய திட்டங்கள் எல்லாமே மக்களுக்காகத்தான். எங்களை பொறுத்தவரை எந்த சுயநலமும் இல்லை, பொதுநலம்தான், மக்கள் நலம்தான். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் உண்மையான மக்கள் இயக்கம். மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம், மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தலைவியை கொண்ட ஒரு இயக்கம். இந்த இயக்கம் இருக்கின்ற வரை, நான் இருக்கின்ற வரை இந்த இயக்கம் மென்மேலும் மென்மேலும் தமிழர்கள் வாழ்வு வளம் பெற செயல்படும். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். எம்ஜிஆரின் ரசிகர் அல்ல, எம்ஜிஆரின் பித்தன். பல ஆண்டுகளாக எம்ஜிஆரின் பிறந்த நாளை திருவிழா போல் கொண்டாடுகிறார். இவரது தாரக மந்திரம் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். புதிய தகவல் கொடுத்த வெற்றிலை மாரிமுத்து அண்ணன். எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமானது பிரியாணி. அதனால் நான் 1000 கிலோ அரிசி, 1000 கிலோ கறி, மக்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு போடுவேன். அதே போல் சேலை கொடுப்பேன். எம்ஜிஆர் பிறந்த நாள் வந்தாலே எனக்கு துணி எடுக்கிறனோ இல்லையோ, என் குடும்பத்துக்கு துணி எடுக்கிறனோ இல்லையோ, எம்ஜிஆருக்கு செஞ்சா என் ஆத்மா திருப்தியா இருக்கும், என் நெஞ்சி லேசா இருக்கும் என்று கூறினார். காலையில் எம்ஜிஆர் புகைப்படத்தில் தான் முடிப்பேன். அப்படி புகைப்படத்தை நான் பார்க்காமல் சென்று விட்டால் எனக்கு அந்த நாள் நன்றாகவே இருக்காது. அவரை பார்த்து எழுந்தால்தான் சந்தோஷமாக இருக்கும், மங்களகரமாக இருக்கும். அவருடைய புகைப்படத்தை செல்போனில் கூட வைத்திருப்பேன் அவர் முகத்தை பார்ப்பதற்காக. எம்ஜிஆரை மாதிரி இருக்க முடியாது, ஆனால் ஒரு கடுகளவாவது பெயர் எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. எம்ஜிஆரை நினைத்து வாழ்பவர்கள் சந்தோஷமாக வாழலாம். மாவட்ட கழக நிர்வாகிகள், பகுதி கழக நிர்வாகிகள், வட்ட கழக நிர்வாகிகள், எம்ஜிஆர் அணி நிர்வாகிகள், அம்மா பேரவை நிர்வாகிகள், பிற அணி நிர்வாகிகள், தொண்டர்கள், வீராங்கனைகள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்.